ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே கிருஷ்ணருடைய சிறிய ஒரு லீலைகள் பற்றிய கதைகள். ஒரு ஊரிலே வறுமையிலே வாழ்ந்த ஒரு பக்திமான் ஒருவர் கிருஷ்ணர் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார். அதாவது குசேலர் மாதிரி. ஒரு தடவை துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, நான் உனக்கு தொண்டு செய்யறதுக்காக காத்திருக்கேன். நீ என்ன சொல்கிறையோ அதை நான் உனக்கு பணிவிடை செஞ்சுட்டுருக்கேன். அது எனக்கு கிடைச்சா ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட உடனே கிருஷ்ண பகவான் சொல்கிறாராம், இவனுடைய பக்தியை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அப்படியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கான ஒரு பையை ஒன்று கொடுத்தாராம். அதில் ஒரு மூட்டை இருக்குது. அந்த பையை எடுத்து கையில் வச்சுட்டு, நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னோடையே நீ வா, ஆனால் நீ என்னோட அந்த பையை தூக்கிட்டு வர்றது யாருக்கும் தெரியாது, உனக்கு எனக்கு தான் தெரியும். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம், அந்த பையை மட்டும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். பையை நல்லா கனமாக இருந்தது. இந்த பையை தூக்க சொல்கிறாரு. இவ்வளவு வரும்போது நம்ம பக்தியாக இருக்கோம், அவருக்கு நம்ம தொண்டு செய்யணும், அவருக்கு கை காலை பிடிச்சி விடணும், அவருக்கு விசிறணும், அவருக்கு பூஜைக்கான பொருளை கொடுக்கணும், இப்படிலாம் ஆசைப்படுறப்ப இவர் என்னடா அது இந்த பையை தூக்கின்னு வர சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, மனிதாத்மா தானே, கோபம் எரிச்சலாகவும் இருக்குது, அவனுக்கு மனசு சங்கடமாக இருக்குது. இந்த ஒரு சலிப்போடையே அவனோட பக்தி குறைஞ்சி போச்சு. கிருஷ்ணர் வேலையை விட்டுட்டாரே அப்படிங்கிறது ஒண்டி தான் தோணுதே தவிர, நம்மளுடைய கிருஷ்ண பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை நம்ம செய்யணுமேனுங்கிற ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வரல. கொஞ்சம் சலிப்புத்தன்மையாக இருந்ததை பார்த்துட்டார். கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன, அவருக்கு தெரிகிற லீலை தானே இதெல்லாம். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கார். அந்த வயசான ஒரு ஏழ்மையானவன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு பிறகு அவரை கூப்பிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த மூட்டையை இறக்கி வச்சுருப்பா, இறக்கி வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு அந்த மூட்டையை அவுத்து பிரித்து பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே என்னடா அது இவ்வளோ தூரம் போட்டு அப்போ வந்தவே பிரித்தா போகிறோம், இனிமேல் தூக்கலைன்னு சொல்கிறாரு, இந்த பொருள்லாம் தூக்கி எறிஞ்சலாம் நம்ம இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தா ஏகப்பட்ட வைரமும் வைடூரியம் பொண்ணு மணி எல்லாம் அப்படியே நகை நட்டெல்லாம் அவ்வளோ குஞ்சு இருந்துதான், அவ்வளோ இருந்துதான், கிலோ கணக்கில் இருந்துதான். உடனே பார்த்துட்டு இந்த ஏழை இப்போ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. ஆஹா, இவ்வளோ பெரிய பொருளையை நம்ம சுமந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கிருஷ்ணர் சொல்கிறாராம், இதெல்லாம் இத்தனை காலம் நீ பொறுமையாக என்னோட தூக்கிட்டு வந்தது பற்றியா, அதுக்கான ப்ரைஸு உனக்கு, பரிசு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். பகவான் சொன்ன உடனே இவனுக்கு ஒன்றுமே சொல்ல, அவர் காலில் விழுந்து கும்பிட்டு, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு, நான் சுமக்கிற பொசிஷனை பார்த்துட்டு என்னை இப்படி சுமக்க சொல்கிறாரே, அதில் உள்ள பொருள் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அந்த பொருள் இருந்திருந்ததுன்னா அது பவுன் பொருள்னு சொன்னதுன்னா அந்த சுமை வரும்போது எனக்கு ஈஸியாக இருந்திருக்கிற மாதிரி என் மனசில் தேடும். ஆனால் அதில் உள்ள பொருள் என்னங்கிறது தெரியாததுனாலேயே எனக்கு ஒரு வெறுப்புகள் வந்துடுது. அது எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. நான் செஞ்சது பெரிய ஒரு தவறு. நீ எது கொடுத்திருந்தாலும் கிருஷ்ண பகவான் கொடுக்குறார், அதை நான் ஏற்றுன்னு நம்ம சுமக்கணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இல்லாமல் அதில் உள்ள பொருளை வரும்போது விலை மதித்த பொருளாக இருந்தால் தூக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தது பெரிய ஒரு பாவமாக நான் கருதுகிறேன். என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி விழுந்தாராம். கிருஷ்ணர் சொன்னாராம், எனக்கு எந்தெந்த நேரத்தில் யாராருக்கு எது கொடுக்கணும்னு தெரியும், யாரால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்வேனே தவிர, ஒருத்தருக்கு சிரமத்தை கொடுத்தா அதில் பின்னாடி சௌகரியங்கள் கொடுப்பேன், நீ அதை புரிஞ்சிக்காமல் நீ என்னை சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப வேண்டி விருந்து இந்த ஏழ்மை கேட்டிருந்தாலாம். எல்லாமே எதுவாக இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இறைவன் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும்.
ஒரு சமயத்திலே வரும்போது இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருப்பார். ஆனால் அந்த இடைஞ்சலே நமக்கு நல்லதாக அமையும். ஏன்னா இறைவனை வரும்போது நம்பிட்டோமானால் சுமையெல்லாம் கூட சுகமாக இருக்கும். அந்த சுமையெல்லாம் வரும்போது கிருஷ்ணர் கொடுத்துட்டார் அப்படின்னு வரும்போது அவன் நினச்சிருந்தானால் அந்த சுமைகள் கூட சுகமாக தான் அவனுக்கு இருக்கும். அதான் அதை நினைக்கல. ஆனால் அத்தனை பேருமே நம்ம எல்லாருமே இறைவன் என்ன கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்காமல் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை வரவழைக்கணுங்கிறது தான் இந்த கதையோட ஒரு சிறிய விளக்கமாகும். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் வருவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். கோவிந்தா கோவிந்தா. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.